இன்று நாம் பார்க்க போகும் கதை நாம் அனைவரும் சிறுவயதில் கேட்ட ஒரு சாதாரண கதைதான், எறும்பும் வெட்டுக்கிளியும். ஆனால் இந்த கதையை இன்று நாம் வெறும் கதையாக பார்க்க போவதில்லை, நம் வாழ்க்கையின் பாடமாக, காலத்தின் கண்ணாடியாக பார்க்க போகிறோம். காலம் பொன் போன்றது என்பார்கள், ஆனால் உண்மை என்னவென்றால் காலம் உயிர் போன்றது. போன உயிர் எப்படி திரும்பாதோ அதே போல கடந்து போன ஒரு நொடியும் மீண்டும் வராது. காலம் இருக்கும் போதே சேமிப்பு அவசியம். இந்த ஒரு வரிக்கு பின்னால் இருக்கும் ஆழமான அர்த்தத்தை இந்த வீடியோவில் விரிவாக காண்போம். ஒரு அழகான கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு பச்சை பசல் என்ற புல்வெளி இருந்தது. அங்கே சூரியன் தன் கிரணங்களால் பூமியை முத்தமிட்டு கொண்டிருந்தது. பூக்கள் சிரித்தன, தேனீக்கள் ரீங்காரமிட்டன. அந்த சூழலே ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. அங்கு இரண்டு நண்பர்கள் இருந்தனர். ஒருவன் சிட்டி என்ற வெட்டுக்கிளி, மற்றொன்று கதிர் என்ற எறும்பு. சிட்டி ஒரு கலைப்பிரியன். அவனுக்கு நாளை என்பதை பற்றி கவலையே இல்லை. அவனது கையில் எப்போதும் ஒரு யாழ் இருக்கும், அதாவது வயலின் இருக்கும். இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அதுவே போதும் என்பதுதான் சிட்டியின் தாரக மந்திரம். புல் நுனியில் அமர்ந்து கொண்டு தென்றல் காற்றில் அசைந்தாடி பாடிக்கொண்டே இருப்பான். ஆஹா, இந்த வெயில் எவ்வளவு இதமாக இருக்கிறது! இந்த பூக்களின் வாசம், இந்த வானம், எதற்கு ஓட வேண்டும், எதற்கு உழைக்க வேண்டும்? வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆனால் அதே நேரத்தில் கதிர் என்ற எறும்பு தன் கூட்டத்தோடு மிகவும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தது. கதிர் ஒரு முறை கூட நிமிர்ந்து வானத்தை பார்க்கவில்லை. அதன் முதுகில் தன்னை விட பெரிய ஒரு தானிய விதை இருந்தது. வேர்வை சிந்த, மூச்சு வாங்க அந்த எறும்பு தன் சேமிப்பு கிடங்கை நோக்கி நடந்து கொண்டிருந்தது. எறும்புகளின் உலகம் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு கொண்டது. ஒவ்வொன்றும் ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்தன. கதிர் ஒரு நிமிடம் கூட வீணாக்க விரும்பவில்லை. சிட்டி கேள்வியாக, ஏய் கதிர், கொஞ்சம் நில்லு நண்பா, ஏன் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? இந்த அழகான மாலையை ரசிப்பதற்கு கூட உனக்கு நேரம் இல்லையா? இதோ பார், இந்த பழங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கின்றன, வந்து என்னோடு பாடு, ஆடு. கதிர் அமைதியாக, சிட்டி, இப்போது உழைப்பதற்கான நேரம். இன்னும் சில மாதங்களில் பனிக்காலம் வரும். அப்போது பூக்கள் இருக்காது, தானியங்கள் கிடைக்காது. அப்போது நாம் உயிர் வாழ இப்போதே சேமிக்க வேண்டும். நீயும் விளையாடுவதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் உணவு சேர்த்து வை. சிட்டி பழமாக சிரித்தது. பனிக்காலமா? அது வருவதற்கு இன்னும் பல வாரங்கள் இருக்கின்றன. கதிர், இப்போதே அதை பற்றி நினைத்து ஏன் இன்றைய சந்தோஷத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். இங்குதான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். நம்ம பலரும் சிட்டியை போலத்தான் இருக்கிறோம். நாளை பார்த்து கொள்ளலாம், இன்னும் நேரம் இருக்கிறது, இப்போது இருக்கும் சந்தோஷம் போதும். ஆனால் சேமிப்பு என்பது வெறும் பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல, அது அறிவை சேமிப்பதும், ஆரோக்கியத்தை சேமிப்பதும், உறவுகளை சேமிப்பதும். கதிர் செய்வது ஒரு முதலீடு, சிட்டி செய்வது ஒரு நுகர்வு. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. மெல்ல மெல்ல சூரியனின் வெப்பம் குறைய தொடங்கியது. மரங்களில் இருந்து இலைகள் உதிர்ந்தன. வானம் சாம்பல் நிறமாக மாறியது. கதிர் இப்போது தன் கிடங்கை முழுமையாக நிரப்பிவிட்டது. அதற்கு தெரியும் இனி வெளியே வர முடியாது என்று. சிட்டியோ இன்னும் அதே பாட்டை பாடிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அதன் குரலில் நடுக்கம் இருந்தது. பசி வயிற்றை கிள்ளியது. புல்வெளிகள் கருகி விட்டன. எங்கு தேடியும் ஒரு சிறு துண்டு உணவு கூட கிடைக்கவில்லை. திடீரென ஒரு நாள் இரவு கடும் பனிப்பொழிவு தொடங்கியது. உலகம் முழுவதும் வெள்ளை போர்வையால் மூடப்பட்டது. சிட்டிக்கு இப்போதுதான் பயம் வந்தது. அதன் மெல்லிய உடலால் குளிரை தாங்க முடியவில்லை. பசியால் அது மயக்கமடையும் நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்போதுதான் அதற்கு கதிரின் நினைவு வந்தது. கதிர் சொன்னது எவ்வளவு உண்மை! நான் அவனை கேலி செய்தேன், இப்போது இதை உணவென்று சாக கிடக்கிறேன். கதிர் தன் கதவை தட்டிய போது சிட்டி மிகவும் பலவீனமாக இருந்தது. சிட்டி, நண்பா. கதிர், கதவை திற, எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஒரு சிறு துண்டு தானியம் இருந்தால் கொடு. கதிர், சிட்டி, கோடை காலம் முழுவதும் நீ என்ன செய்தாய்? நான் உழைக்கும் போது நீ பாடினாய் அல்லவா? சிட்டி கண்ணீருடன், ஆம், நான் தப்பு செய்து விட்டேன். காலத்தின் அருமை தெரியாமல் விளையாடி விட்டேன்.
கதிர் ஒரு நல்ல நண்பன். அது சித்தியை உள்ளே அழைத்து தான் சேமித்து வைத்திருந்த உணவில் ஒரு பகுதியை தந்தது. ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தது. இன்று நான் உனக்கு உதவுகிறேன், ஆனால் அடுத்த கோடை காலத்தில் நீ என்னோடு சேர்ந்து உழைக்க வேண்டும். நண்பர்களே, இந்த தமிழ் பழமொழி உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆடிப்பட்டத்தில் தேடி விதை. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நம்மிடம் இருக்கும் 20களும் 30களும் தான் நமது சேமிப்பு காலம். அந்த நேரத்தில் நாம் சொகுசாக இருந்தால் முதுமையில் வருத்தப்பட வேண்டியிருக்கும். சேமிப்பு என்பது பாதுகாப்பு. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது வேலை இழப்பு ஏற்படும் போது நம்முடைய சேமிப்பு தான் நம்மை தாங்கும். ஒழுக்கம். எறும்பை போல தினமும் ஒரு சிறு அடியை எடுத்து வையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் அம்லா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நீங்கள் எறும்பை போன்றவரா அல்லது வெட்டுக்கிளியை போன்றவரா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காலத்தை மதிப்போடு கையாளுங்கள். I am always with you. இது வாய்ஸ் ஆஃப் அம்லா.